வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இந்த வாரம் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போன வாரம் என்ன நடந்தது, போன வாரம் நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னு பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்குது 1 மணி நேர கேண்டில் ஸ்டிக்கு சார்ட். எப்போவுமே நம்ம வீக்லி அனாலிசிஸ்க்கு 1 மணி நேர கேண்டில் ஸ்டிக் சார்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். எப்போல்லாம் இந்த கம்ப்யூட்டரோட கர்சரை ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக் மேலே வைக்கிறோம், கீழே டேட்டு டைமு தெரியும். இந்த ஒவ்வொரு ப்ளூ கலர் லைனும் ஒவ்வொரு வாரத்துடைய ப்ரைஸ் ஓப்பனிங்கை குறிக்குது. அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப போன வாரம் மார்க்கெட் வந்து 254 பக்கமாக ஓப்பன் ஆகியிருக்கு. போன வாரம் நேச்சுரல் கேஸில் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் அப் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணி நம்மளுடைய டார்கெட்டான 262 மற்றும் 265-60 அதுக்கு மேலேயும் நம்ம வீக்லி டார்கெட்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணோம். ஆனால் இனிஷியலாக இந்தந்த டார்கெட் ரீச் பண்ணணும் நம்ம எதிர்பார்த்தது. சரி, ப்ரைஸ் ஓப்பனிங் அப்புறம் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். நேச்சுரல் மார்க்கெட் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம யாருக்கும் சந்தேகமே இல்லை, கம்ப்ளீட்டாக அது அப் ட்ரெண்டில் தான் இருந்தது. ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், திங்கட்கிழமை டிசம்பர் 9ஆம் தேதி இந்த 256 ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுக்க ரொம்ப நேரம் நின்று இருக்குது ப்ரைஸு. அதுக்கப்புறம் எப்போ இது பிரேக் பண்ணிச்சோ உடனே அடுத்த ஜோனான 261-60 தொட்டு இருக்குது. மறுபடியும் 261-60 ரெசிஸ்டன்ஸ் இது கீழே விழுந்திருக்கு. அடுத்த நாள் 262 மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் இது கீழே விழுந்து கீழே 256 அப்படின்ற இடத்துல சப்போர்ட் எடுத்து மறுபடியும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மேலே போய் பாருங்கள் எந்த அளவுக்கு மேலே போயிருக்கு அப்படின்னா 275-20 அப்படின்ற அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனையும் டெஸ்ட் பண்ணி 272-50 க்ளோஸ் ஆகிருக்கு போன வாரம். இது நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் நடந்த முழு ப்ரைஸ் ஆக்ஷன். மார்க்கெட்டில் எந்த சந்தேகமும் கிடையாது, கம்ப்ளீட்டாக மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் தான் இருந்திருக்கு, பையர்ஸுக்கு சாதகமாக இருந்திருக்கு அப்படின்றதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்த ஒரு காரணத்தினால தான் என்றைக்குமே ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறது. சில ட்ரேடர்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு 50 பாயிண்ட் நேச்சுரல் கேஸை பற்றி நமக்கு தெரியும், 220 அப்படின்ற ப்ரைஸ் ஜோன்லேருந்து இவ்வளோ தூரம் மேலே வந்திருக்கு. ஸோ அதனால் ஒரு தூண்டுதல்னால் 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் கீழே விழுந்துடும் அப்படின்னு மார்க்கெட்டோட ரெசிஸ்டன்ஸில் போய் செல் பண்ணுறது அப்படின்றது ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக ட்ரேட் பண்ணுறது. அது ஒரு தவறான ட்ரேடிங் முறை. ஸோ அதை வந்து இனிமேல் யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க. இந்த ஒரு காரணத்தினால தான் சொல்கிறது, ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம எப்போவுமே ஒரு கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் தான் ட்ரெண்டில் ட்ரேட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா பேசாமல் விட்டுடணும். ஸோ இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த வாரத்துடைய ப்ரைஸ் ஓப்பனிங் அப்படின்றது நைமெக்ஸ் மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் வச்சு கணிக்கிறப்ப 266 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு காமிக்குது. இது வந்து நைமெக்ஸ் வச்சு மட்டும்தான் நம்ம கணிக்கிறோம். இந்த ருப்பி ஃபேக்டர், டாலர், இந்தியன் ருப்பி, இதோடைய ஃபேக்டர் நம்ம எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா இந்த வீடியோ ப்ரெசன்டேஷன் ரொம்ப சீக்கிரமாக போஸ்ட் பண்ணுறதுனால இதை கணக்கில் எடுக்கிறப்ப 226 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு காமிக்குது. ஸோ நமக்கு ஒரு காமன் சென்ஸில் பார்த்திங்கன்னா 220 276 பக்கமாக நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் மேலே போயிருக்கு. இதுக்கு மேலேயும் பையிங்க்கு ரொம்ப அதிகமாக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி ட்ரேட் பண்ணுறது அவசியம் கிடையாது. ஒரு கன்சாலிடேஷன் வந்ததுக்கு அப்புறமா நல்ல ப்ரைஸ் ஆக்ஷனை பார்த்ததுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணலாம். ஆனால் இதனால் நீங்கள் செல் பண்ணணுன்ற காரணம் இல்லை, செல் பண்ணக்கூடாது. ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக செல் பண்ணுறது ஒரு தவறு. என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒவ்வொரு சப்போர்ட் இந்த 256 வரைக்கும் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் தான் இருக்கும். ஸோ இது வரைக்கும் மார்க்கெட்டில் பையர்ஸ் இருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், 261-60 அப்படின்றது ஒரு சப்போர்ட்னால் இந்த இடத்த ப்ரைஸ் சொல்கிறப்ப நீங்கள் பை பண்ணி குறைந்த ப்ராஃபிட், ஒரு 2 பாயிண்ட் ப்ராஃபிட் கிடச்சா கூட புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு சப்போர்ட்லேயும் பை பண்ணி ஒரு கம்மியான ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியே வரலாம். எது வரைக்கும் இதை பண்ணலான்னா 256 வரைக்கும் இதை பண்ணுவோம். அதுக்கப்புறமா ப்ரைஸ் கண்டிப்பாக நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் கன்சாலிடேட் பண்ணணும். என்றைக்குமே ஒரு பெரிய ட்ரெண்ட் இருந்ததுன்னா கன்சாலிடேஷன் இல்லாமல் நடக்கவே நடக்காது மார்க்கெட். இது நேச்சுரல் கேஸ் மட்டும் கிடையாது, எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் எந்த கமோடிட்டியாக இருந்தாலும் கன்சாலிடேஷன் வேணும். ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு சப்போர்ட்டில் பை பண்ணி குறிப்பிட்ட கொஞ்சம் ப்ராஃபிட் கிடைச்சாலும் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். அதுக்கப்புறமா நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்
கன்சாலிடேட் ஆனதுக்கு அப்புறம் தான் நேச்சுரல் கேஸில் நம்மளுடைய தெளிவான முடிவை எடுக்க போகிறோம். அது வரைக்கும் நேச்சுரல் கேஸ் மறுபடியும் ட்ரெண்டுக்கு எவ்வளோ தான் மேலே போனாலும் நம்ம எங்களோட அட்வைஸ் அதுதான், பார்ட்டிசிபேட் பண்ணுறது இல்லை. ஏன்னா இந்த கான்ட்ராக்ட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பயர் ஆயிரும். ஒரு கன்சால்டேஷன் எதிர்பார்த்ததுக்கப்புறம் ஒரு முடிவு எடுக்கலாம். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷன் மிக பொறுமையாக பார்த்துட்டு இருந்து மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.